ஆரம்பமாக இஸ்லாமின் காணிக்கையான சலாத்திலே பதிலை ஆதரவகித்தவனான உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم. இந்த அவையில் வீற்றிருக்கின்ற தேவாரம் ஜமாஅத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய பேசிமாம் அவர்களே, மற்றும் உண்டான செயலாளர், பொருளாளர், இங்கு வீற்றிருக்கின்ற அனைத்து நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். பயான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பெண்களுக்கு ஏதோ ஜமாத்தார்கள் மாசத்துக்கு ஒரு முறை வேலை இல்லாம இந்த நிகழ்வை ஏற்படுத்துறாங்க கிடையாது. எல்லாருக்கும் வேலை. ஏதோ சும்மா செய்யறாங்க, கமிட்டியில காசு கொட்டி கிடக்குன்னு செய்யறாங்க அல்ல. நம்மளுடைய பெண்கள் அல்லாஹ் அவங்க மீது ஒரு கட்டளை, ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ஒரு 90 தலைக்கட்டு இருக்கிற இந்த ஊர்ல அல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை வச்சிருக்கான் தலைவர் கீழே. இந்த மக்கள், ஊர் மக்கள் உங்களுடைய கண்ட்ரோல். அவங்களை நீங்க வழி தவற விட்டுறக்கூடாது. அது சார்ந்த வழி தவறக்கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையில பெண்கள் உங்களுக்கு இது போன்ற சில பயான்களுடைய நிகழ்ச்சியை ஏற்படுத்துறாங்க. சரி, இப்ப பெண்கள் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த பயானை நல்ல முறையில் கேட்டு அதை அமல் செய்வதுதான் இந்த ஜமாத்தார்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. சரி, இப்ப என் விஷயத்துக்குள்ள வர அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் இந்த ரமலானை அறிமுகம் செய்யும் பொழுது எல்லாத்துக்கும் இப்ப எல்லா ப்ராடக்ட் வந்தா அறிமுகம் செய்வாங்க. நாங்க இப்படி இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு அறிமுகம் செய்வாங்க. அதுபோல அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ரமலானை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது, அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் இறைவேதம் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொன்னால், நம்மெல்லாம் இந்த மாதத்தில் எவ்வாறெல்லாம் அந்த குர்ஆனை ஓத வேண்டும், அந்த குர்ஆனை ஓதி அமல் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் எல்லாம் காண வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி காண்பிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. உதாரணமா போன் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பிராண்ட்னா ஐபோன் சொல்லுவோம், அது ஒரு பிராண்டு. வாட்ச் எடுத்துனா டைட்டன் சொல்லுவோம், அது ஒரு பிராண்டு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டை வச்சு அந்த பொருட்கள் எல்லாம் சிறைப்படுகிறது. அதுபோல என்னுடைய உம்மத்தார்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை வைத்து என்னுடைய உம்மத்துகள் சிறப்படைந்து வருகிறார்கள். அதுதான் இந்த குர்ஆன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய உம்மத்துகள் மேன்மை அடைவதற்கும், என்னுடைய உம்மத்துகள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் வீழ்ச்சி அடையாமல் வெற்றி பெறுவதற்கும் ஒரு மிக முக்கிய காரணம் இந்த குர்ஆனை அவர்கள் ஓதி அமல் செய்வது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அருமையான தத்துவத்தை சொல்லி காமிப்பாங்க. இந்த குர்ஆனுக்கு மக்கள் செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லும் பொழுது அதனை ஓதி அழகு பார்ப்பது, அதனை ஓதி அழகு பார்ப்பது என்று சொல்வார்கள். அப்போ நாமெல்லாம் இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று வரும் பொழுது அதனை ஓதி அழகு பார்ப்பது என்று சொல்லுகிறார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, ஒவ்வொரு இமாம் பெருமக்களும் எப்படியெல்லாம் இந்த ரமலானினுடைய மாதத்தில் தன்னுடைய நேரங்களை செலவழித்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனஃபி இமாமுடைய இமாம், அவங்க இந்த ரமலானினுடைய மாதம் வந்துவிட்டால் முழுக்க குர்ஆன். காலையில ஒரு குர்ஆன் ஃபுல்லா ஓதி முடிச்சிருவாங்க. அதே சாயங்காலம் ஒரு குர்ஆன், 2 குர்ஆன், ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். அதே போல 30 நாள் மேனி 60 குர்ஆன் அந்த ரமலானுடைய மாதத்துல முடிப்பாங்க. அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு மக்கள்கிட்ட கேட்கறாங்க, அவங்க 10 நிமிஷம் ஒரு விஷயம் வர்றீங்களா? இல்ல, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிடுறோம். ஆனா அவங்களுடைய வரலாறு எடுத்து படிக்கும் போது தெரியுது, நார்மல் டேஸ்ல அவங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவ்வளவு ஒரு பாடம் நடத்துவாங்க, மக்களுக்கு ஹதீஸ் பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க, பல நபர்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் மீதான ஃபத்வா கொடுப்பாங்க.
அப்படி இருக்கின்ற மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் முழுக்க குர்ஆன், யாருக்கும் அந்த ஹதீஸ் பாடத்தை நடத்த மாட்டாங்க, ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க, முழுக்க குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சகரு தொழுகை குர்ஆன், இந்த மூணு தான் அவளுக்கு விஷயமே. அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷாஃபி மத்ஹபினுடைய இமாம் ஷாஃபி கரெக்டா இஷா முடிச்சுட்டு குர்ஆன் ஆரம்பிப்பாங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு இஷா முடிச்சுட்டு உட்காருவாங்க. சஹரு டைம் வர நடுவுல தூக்கம்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படி சஹரு டைம் வர வரை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. என்றால் நாம் இந்த ரமலானினுடைய நாட்களில் எவ்வாறெல்லாம் நம் குர்ஆனை ஓத வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் எல்லாம் காணணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, அப்பதான் காலைல 4 மணிக்கு சஹர் வைக்க எழுப்பி விடுறோம். 4 மணிக்கு எழுப்பி விட்டானே எந்திக்கிறாங்க, ஃபஜ்ர் தொழுகிறானா என்ன, அது அவங்க விஷயம், தொழுகிறது கிடையாது. பையன் காலை நான் 4 மணி முடிஞ்சு ஃபஜ்ர் முடிஞ்சு படுத்தானா, திரும்பி அவனுக்கு டியூட்டி ஷிஃப்ட் சாயங்காலம் 6 மணி இஃப்தாருடைய நேரம் தான். அந்த அளவுக்கு அவன் தூக்கத்துல மிகச்சிடறான். அதான் ஹதீஸ் நண்பர் கூட அதான் சொன்னாரு, தூங்குனா கூட நன்மை என்ன, அதான் ஆதாரம் வச்சுக்கிட்டு பையன் தூங்குறான் இஃப்தார் வரைய தூங்குறான். சரி, அதுக்கு அடுத்து எழுச்சு, சரி இஃப்தாரான் திறக்கிறிய, அடுத்து மகரிபாக தொழான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இங்க முஅத்தின் அல்லாஹு அக்பர் சொன்னீங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் நீங்க பைக் எடுத்துட்டு போயிடுறான் எங்கிட்டோம். அதே போல சரி மகரிபு தான் வரல, சரி பையன் இஷா தராவிக்காவது வருவான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இங்கிட்டு இமாம் தராவி திரும்ப பார்க்கும்போது ஒரு கூத்து நடக்கும், யாரு இருப்பான்னு பார்த்தா இப்பயோ அப்பயோன்னு போறோம் 4 கிளறு கட்ட ஜமாத்தை தாங்கிட்டு இருக்கு, தலைவர் உட்கார்ந்து இருப்பாரு, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. முன்னாடி தொழுகிற இமாமும் முஅத்தின், அவ்வளவுதான். இன்றைக்கு இருக்கின்ற வாலிப சமூகம் இந்த தொழுகையினுடைய விஷயத்துல தராவை, சரி மத்த நாள்ல கூட தொழுகலை, ஏதோ வேலை ஸ்கூல்னு சொல்லிடலாம், சரி இந்த தராவி இந்த ரமலான் மாதத்தை தொழுவான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, அப்போ பார்க்கிறோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வளவு ஒரு பொன்னான நாட்கள், மற்ற நாட்களை போன்று இந்த ரமலான் அல்ல, மற்ற நாட்களை போன்று இந்த நன்மைகளை கொட்டி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதம். நம்ம குர்ஆனை அதிகமாக நாம் எல்லாம் ஓத வேண்டும். இந்த குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்பையும் மகத்துவத்தை நாம் எல்லாம் அறிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதி கிதாபுல பதிவு செய்யப்படுது. ஒரு ரமலான்ல மற்ற எல்லா நாட்கள்லயும் குர்ஆனை ஓதினால், அது இருக்கின்ற ஒரு வார்த்தையை ஓதினால் அதற்கு 10 நன்மைன்னு சொல்றாங்க. உதாரணமா அலிஃப் லாம் மீம், பார்க்க ஒரு வேறுபாடு காண 3 எழுத்து, அலிஃப்னு ஒரு எழுத்து, லாம்னு ஒரு எழுத்து, மீம்னு ஒரு எழுத்து, 3 எழுத்து. அலிஃபுக்கு ஒரு நன்மை, அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. இப்படி ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் என்கின்ற கணக்கின் அடிப்படையில 30 நன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றொரு ஹதீஸ்ல நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள், 4 கூட்டத்தார்களை சுவனம் என்பது தனக்குள்ளே இழுத்துக் கொள்வதற்கு ஏங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. 4 கூட்டத்தார்களை சுவனம் தனக்குள்ளே இழுத்துக் கொள்வதற்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. அதிலே ஒரு கூட்டத்தார்கள் அதிகமாக குர்ஆனை ஓதுகின்ற கூட்டத்தார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த குர்ஆன் இன்னைக்கு சாதாரண இடம் போட்டுறாதீங்க, அதனால அதுக்கு இருக்கின்ற மகத்துவமே வேறு. நாளைக்கு மறுமையில நம்ம எல்லாம் யார் என்று தெரியாமல் நமக்கு யார் ஷஃபாத் செய்வார்கள், நம்ம என்ன சாக போறோம், என்ன நிலைமையில ஆக போறோம் என்று தவிதவித்து கிடக்கின்ற அந்த மறுமை நாளில் இந்த குர்ஆன் என்பது நமக்கு சிபாரிசு செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காண்பிப்பார்கள், அந்த குர்ஆன் இருவண்ட மன்றாடுமா, யா அல்லாஹ் இந்த நபர் இருக்காரு, இந்த நபரை நான் அதிகமா நைட் நேரம் தூங்கவே விடல, முழுக்க என்ன ஓதிக்கிட்டே இருந்தாரு, இவருக்காண்டி நான் சிபாரிசு செய்கின்றேன் என்று அந்த குர்ஆன் இறைவனிடத்திலே உங்களுக்காக மன்றாடும். நீங்கள் செய்த ஒரு விஷயம்தான் இந்த உலகிலே நீங்கள் செய்கின்ற அந்த விஷயம் நாளை மறுமை வரை உங்களோடு சேரும், நாளை சுவனத்திற்கு வரும், இந்த உலகிலும் உங்களுக்கு கூலி கொடுக்கும். ஒரு சில அமல்கள் எல்லாம் இருக்கிறது, நாளை மறுமையில அதற்குரிய பெனிஃபிட்ஸ், அதனுடைய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு சில அமல்கள் இருக்கிறது, அதற்குரிய கூலிகள் எல்லாம் இம்மையிலும் கிடைக்கும், நாளை மறுமையிலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக பாக்கியம் வாய்ந்த ஒரு அமல் தான் இந்த குர்ஆனினுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், ஒரு சஹாபி பெருமானார்ட்ட யார சொல்லலாம், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்முடைய பசங்களுக்கு யாரோ ஒரு 60 வயசுல யாரோ தன்னுடைய அனுபவத்துக்கு பசங்களுக்கு அட்வைஸா பண்ணா, அவர் எப்படி அந்த கிளடி எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் எகிரிக்கிட்டு வர்றான். இந்த கிட்ட ஒரு 14-15 வயசு பையன். ஆனால் சஹாபாக்கள், பெருமானாருடைய வயது மூத்த சஹாபாக்களும் பெருமானார்ட்ட போய் கேட்டாங்க, யார சூழல எனக்கு பண்ணுங்க. அப்படி ஒரு சஹாபி போயிட்டு பெருமானார்ட்ட போய் கேட்கிறாங்க, யார சூழல எனக்கு ஒரு அமல், ஏதேனும் ஒரு நல்ல அமலை டெய்லியும் செய்யற மாதிரி கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பித்தக்வா, நீ அல்லாஹ்வை இறைஞ்சிக்கோ,
எல்லா அமலுக்கும் அதான் அடிப்படை. நீ அல்லாஹ் வச்சுதான் எல்லா அமல், தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ், எல்லா அமலுக்கும் அதான் அடிப்படைன்னு சொன்னாங்க. அந்த சஹாபிக்கு பத்தலையோ என்னவோ தெரியல, யாரும் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்கள், அலைக பிதிலாவத்தில் குர்ஆன், நீ குர்ஆனை அதிகமா ஓதுப்பா. அவங்க சொல்லிட்டு நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீ ஓதுவது என்பது இவ்வுலகிலே உனக்கு மிக பெரும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஒளியாக உனக்கு அமையும். நாளை மறுமையில உனக்கு ஒரு நன்மையாக, ஒரு சேமிப்பாக உனக்கு அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்றால் நம்ம எல்லாம் எப்படி ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அந்த குர்ஆனை ஓத வேண்டும்? வெறுமனே நோன்பு வைத்து சஹர் செய்து இஃப்தார் செய்து தராவி தொழுகையில் தொழுகிறதுக்கு மட்டும் இந்த ரமலான் அல்ல. குர்ஆனை ஓதி பல அமல்களை செய்து அதனை அமல் செய்வதற்கும் இந்த ரமலான் ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. அது மட்டும் நான் ரமலான் மாதத்தில் மட்டும் குர்ஆன் ஓதணும் சொல்ல, எல்லா மாதங்களிலும் குர்ஆன் ஓதணும், எல்லா நாட்களிலும் குர்ஆன் ஓதணும். குர்ஆனோடு தொடர்பு இருப்பவர்கள் ஒருபோதும் வழிகட்டு செல்ல மாட்டார்கள். நான் ஏற்கனவே இங்க அந்த பயானுக்கு வந்திருப்பேன், அப்போ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். இந்த இஸ்லாம் சமூகத்தை எந்த ஒரு நபராலும் அழிக்க முடியாது, எந்த ஒரு நபராலும் அழிக்க முடியாது. ஆனால் நாம் நினைத்தால் இஸ்லாம் சமூகத்தை அழிக்க முடியும். ஒரு சுன்னத்தை, அந்த சுன்னத்தை விடுவதன் மூலமாக நம்மளால் அழிக்க முடியும். குர்ஆன் ஓதுவது என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அவ்வலு மன் தஹா பித்தீன் தருக்கு சுன்னா. இந்த இஸ்லாம் சமூகம் எப்போது அழியும் என்று தெரியுமா? எந்த ஒரு கூட்டம் சுன்னத்தை விட்டு செல்லுகிறதோ அப்பொழுது இந்த இஸ்லாம் சமூகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களையும், இன்றைக்கு எத்தனையோ அமல்களை நாம் எல்லாம் விடுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் எத்தனையோ கருப்படைந்து விட்டது. உள்ளங்களை பார்க்கிறோம், கெட்ட சிந்தனைகள், பொறாமைகள், மற்றவங்க பேர் வஞ்சனை கொள்றது, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில அழுக்கு படைந்து கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னாடி பயான் இந்த குதுபா செஞ்சிருக்கும் போது வார்த்தையை சொல்றாங்க, இன்ன ஹாதில் குலூப தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத இதா அஸாபல் மா. ஒரு இரும்புல தண்ணியை ஊத்தினா அந்த இரும்பு எப்படி துருபிடிச்சிருமோ அதுபோல உங்களுடைய சில உள்ளங்களும் துருபிடித்திருக்கிறது, அதனை அந்த துருவை நீக்குவதற்கு நான் வழி சொல்லவா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் ஆர்வத்தோட சொல்லுங்க, யார சொன்னாங்க, ஆர்வத்தோட ரெடியா இருக்கும் சொல்லுங்கன்னு சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸரத்து திக்ருல் மௌத் வ திலாவத்துல் குர்ஆன். நீங்கள் மரணத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள். உங்கள் உள்ளங்கள் இருக்கின்ற அழுக்குகளை, உங்கள் உள்ளங்கள் இருக்கின்ற அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடும். அதுபோல கஸரத்து திலாவத்துல் குர்ஆன், அதிகமாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். உங்கள் உள்ளங்கள் இருக்கின்ற அழுக்குகளையும் கஷ்டங்களையும் அந்த குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நீக்கிவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ நபர்களுக்கு இந்த கூட்டத்தில் ஆசை இருக்குமோ என்னன்னு தெரியல. சில நபர்கள் யோசிப்பார்கள், குர்ஆன் அந்த நபருக்கு ஓத தெரிஞ்சிருக்கிறாரு, ஓத தெரியாது, நம்ம ஆசைப்படுவாங்க. சரி ரமலான் வருது, நம்ம எப்படி அமல் தான் குர்ஆன் வச்சு கொஞ்சமாவது ஓதணும், எப்படியோ திக்கி திணறியாவது ஓதிடுவோம், இப்படி என்கின்ற சிந்தனை உடையவர்கள் இந்த கூட்டத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கலாம். நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சிரமத்தோடு திக்கி ஓதுகின்ற நபர்களுக்கு, குர்ஆனை ஓதுகின்ற நபர்களுக்கு 2 கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சரி, ஏன் 2 கூலி? இதற்கு விரிவுரையாளர்கள் எழுதி காட்டுகின்றார்கள், அந்த குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு நன்மை, அந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படும். என்னடா இது, குர்ஆன் நம்மளுக்கு இவ்வளவு சரளமாக ஓத தெரியலையேடா, இப்படி என்று இந்த சிந்தனை வரும் பொழுது அதை தட்டி விட்டு நீங்கள் எல்லாம் ஓதுகின்றீர்கள் அல்லவா, அதற்கு ஒரு நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கென்று சில குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ். மக்களில அல்லாஹ்வினுடைய சில குடும்பத்தார்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுதே சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு கேட்கிறாங்க, யார் அந்த கூட்டம், அந்த கூட்டத்துல நாங்களும் இருக்கிறோமா என்று சஹாபாக்கள் கேட்டும் பொழுது அந்த கூட்டத்தை பற்றி பெருமானார் சொல்கிறார்கள், அந்த குடும்பம், அந்த கூட்டம் யார் என்றால் அவர்கள் தான் அதிகமாக குர்ஆனை ஓதுபவர்கள், அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்கள் என்றும் சொன்னார்கள். இப்போ அல்லாஹ்வினுடைய அந்த குடும்பத்தார்கள் என்று சொல்லும் பொழுது நம்மெல்லாம் எவ்வளவு அந்த குர்ஆனை ஓதியின் மூலமாக பாக்கியவான்களாக மாறுகின்ற விஷயத்தை நாம் எல்லாம் காண வேண்டும். நம்ம அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்களா மாற்றணும்னு சொன்னா நம்மளுக்கு ஸ்பெஷலா பண்றது கொடுப்பான், நம்ம கேட்காத எல்லாம் அவன் கொடுப்பான். இப்படி ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வராங்க, விருந்தாளி என்னதான் வீட்டுக்கு வந்தாலும் தாய் என்பவன் தான் பிள்ளைக்கு தனியா ஒரு சாப்பாடு, கறி சாப்பாடு எடுத்து ஒதுக்கி தான் பிள்ளைக்கு கொடுக்கும். பெரிய யாரா அத்தாவோ சச்சாவோ பல நாள் கழிச்சு வீட்டுக்கு வராங்க,
அப்படியே இருந்தாலும் தான் பெத்த பிள்ளைக்கு தனியா கொஞ்சம் ஒதுக்கி தான் குடும்பத்தான்ற முறையில கொடுக்கிறது அல்லவா? அதுபோல என்னதான் இறைவன் பல மக்களுக்கு கொடுத்தாலும் அந்த குர்ஆன் ஓதிய தன்னினுடைய குடும்பத்தார்களுக்கு இறைவன் நீங்கள் கேட்காதெல்லாம் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காண்பிப்பார்கள். எல்லா நபர்களும் நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். எந்த ஒரு நபர் என்னிடம் துஆ கேட்பதற்கு நேரம் இல்லை, என்னிடம் தஸ்பீஹ் செய்வதற்கு நேரம் இல்லை, என்னை திக்ர் செய்வதற்கு நேரம் இல்லை, எல்லா நேரமும் குர்ஆன் 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 என்று குர்ஆனே ஓதி கொண்டிருக்கிறாரோ அந்த நபருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கக்கூடிய கூலி என்னவென்று தெரியுமா? ஒரு மனிதர் துஆ கேட்பார், அந்த துஆ கேட்கின்ற மனிதர் எந்தெந்த விஷயங்கள்லாம் கேட்கலையோ அதெல்லாம் இந்த குர்ஆன் ஓதுற மனிதருக்கு கொடுக்கிறேன். அவன் என்னென்ன மனசெல்லாம் ஹாஜத்தா வச்சிருக்கிறானோ அந்த ஹாஜத்தை நிறைவேற்றுறேன். அவன் கேட்காதெல்லாம் நான் கொடுப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க அந்த குர்ஆன் ஓதிய நபருக்கு. இப்ப நாமெல்லாம் இந்த ரமலானினுடைய மாதத்தில் எவ்வாறெல்லாம் குர்ஆனை ஓத வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் எல்லாம் அறிய வேண்டும். அன்பிற்கினே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நீ வரக்கூடிய இந்த ரமலானினுடைய மாதத்தில் அதிகமாக நல்ல சரளமாக குர்ஆனை ஓத தெரிந்த நபர்கள், இந்த ஓத தெரியாத நபர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தானும் கற்று மற்ற நபர்களுக்கு யார் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அப்போ இனி வரக்கூடிய இந்த ரமலானுடைய காலங்களில் நல்ல சரளமாக குர்ஆன் ஓத தெரிந்த பெண்மணிகள் முடிந்த அளவு ஒரு 10 குர்ஆன் 15 குர்ஆனாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். கொஞ்சம் சிரமத்தோடு ஓதுகின்ற அந்த பெண்மணிகள் நீங்கள் எல்லாம் முடிந்த அளவு ஒரு குர்ஆனாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். ஓதவே தெரியாத பெண்மணிகள், வாலிபர்கள் எல்லா நபர்களும் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு காலைல நம்ம எஞ்சதுல இருந்து நைட் தூங்குற வரைய செல்போன்ல அந்த வாட்ஸ்அப் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கோம், யார் மெசேஜ் பண்றா அதை போய் கிளியர் பண்றோம். அப்போ நம்ம இந்த உலகிற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் பாக்ஸ், ஒரு மெயில் பாக்ஸ் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனில் இல்லாத விஷயம் என்று நீங்கள் எதையும் சொல்லிவிட முடியாது. ஐநா, இஸ்ரோ போன்ற பெரும் பெரும் இடங்களில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிரபல நூட்களில் இந்த குர்ஆனும் ஒன்று. இஸ்ரோல வச்சிருக்காங்க. இது போன்ற பெரிய விஞ்ஞான கூடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச் சிறந்த வேத நூல் இந்த குர்ஆன் ஒன்று மட்டும்தான். இப்போ இவ்வளவு மகத்துவமிக்க இந்த குர்ஆனை இனி வரக்கூடிய இந்த ரமலானுடைய காலங்களில் அதிகமாக ஓதி அதனை அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தருவானாக. இது போன்ற பல பயான் நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த பயான் நிகழ்வின் மூலமாக பல நபர்களை அல்லாஹ் நேர்வழி அடைய செய்வானாக என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.